தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பு நிறை இறை மக்களே, புனித லூர்து அன்னையின் திருநாளினை சிறப்பாக கொண்டாட ஆலயம் கூடியிருக்கும் அனைவரையும் இரு கரம் கூப்பி வரவேற்கின்றோம். அன்று அன்னை மரியாள் தன் லூர்து நகர் காட்சியிலே நோயாளிகளுக்காகவும் பாவிகள் மனம் திரும்பவும் ஜெபிக்க அழைத்தார். இன்று இறை மக்களாகிய நாம் ஒன்றாக இணைந்து அன்னையின் வாக்கினை கடைபிடிப்பவர்களாக பிறருக்காக ஜெபிக்க முன்வருவோம். இதே தினத்தை திருத்தந்தை புனித யோவான் பால் அவர்கள் நோயாளர் தினமாக அறிவித்து சிறப்பு செய்து நம்மை ஜெபிக்க அழைத்தார். அன்னை மரியின் பக்தர்களாகிய நாம் அன்னையின் வழி நின்று பாவிகள் மனம் திரும்புவதற்காகவும் நோயாளிகள் குணம் பெறுவதற்காகவும் இணைந்து மூவொரு இறைவனிடம் ஜெபிப்போம். இதை மனதில் சிந்தித்தவர்களாக வாருங்கள், இணைந்து பக்தியோடு திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, லூர்து அன்னை பெருவிழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். லூர்து அன்னையின் திருநாமத்தை தாங்கி இருக்கிற அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை இறை ஆசிரையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் வரலாற்றில் ஒரு பொன்னாள். இந்த லூர்து அன்னை திருவிழாவிலே தான் 12 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த மாதா டிவியானது தொடங்கப்பட்டது. இன்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்து 13வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற ஒரு குழந்தையாக இந்த மாதா டிவி தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. இல்லத்தில் இறை ஆட்சி என்கின்ற விருது வாக்கோடு நம்முடைய இல்லங்களிலெல்லாம் இறை ஆட்சியை மலர செய்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதா டிவி பிறந்த நாளிலே மாதா டிவிக்கு நாம் வாழ்த்து சொல்லி பாராட்டுவோம். மாதா டிவி மென்மேலும் வளர்ச்சி அடைய இந்த அகிலமெங்கும் பரவி ஆத்துமாக்களை மீட்டு எடுக்க அருள் புரிய வேண்டுமாய் ஜெபிப்போம். இந்த மாதா டிவிக்கு பணியாற்றுகின்ற அருட்தந்தையர்கள், ஊழியர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் ஏற்று மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பினை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இயேசுவே
மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய வாசக முன்னுரை. இன்றைய வாசகமானது 1 அரசர் பிரிவு 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய எடுக்கப்பட்டுள்ளது. சாலமோனின் ஞானம் நிறைந்த மொழிகளை, திறமையை, செலுத்திய எரிபலிகளை, ஆண்டவர் இஸ்ரேல் மீது கொண்டுள்ள அன்பை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். சேபா நாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை பற்றி கேள்வியுற்றார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 10 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார். அவர் பரிவாரங்களோடும் நறுமணப் பொருள், மிகுதியான பொன், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அவர் சாலமோனிடம் தம் மனதில் இருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார். சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார். அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை. சேபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை யானம், அவர் கட்டியிருந்த அரண்மனை, அவர் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலரின் வரிசைகள், பணியாளர்களின் சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பானம் பரிமாறுவோரின் திறமை, ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார். அவர் அரசரை நோக்கி கூறியது: உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே என தெரிகிறது. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை. இப்பொழுதோ இங்குள்ளவற்றுள் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுதியாய் இருக்கின்றன. உம்முடைய மனைவியர் நற்பேறு பெற்றோர். எப்போதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நற்பேறு பெற்றவரே. உம்மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரேலின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் இஸ்ரேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார். அவர் ஏறத்தாழ 4800 கிலோ பொன், ஏராளமான நறுமணப் பொருள்கள், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார். சேபாவின் அரசிடமிருந்து வந்தது போல அத்துணை நறுமணப் பொருள்கள் அரசர் சாலமோனுக்கு
அதன் பிறகு வந்ததே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். ஞானத்தை அறிவிக்கும். உன் வழியே ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. அவரே நம்பீரு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை எதிரொலி போலும். உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்தும் அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். ஞானத்தை அறிவிக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார்.
அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையை பற்றி கேட்க அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருள்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தூய்மையை நாடுவோம், இறைவனை அடைவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அருளையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் நாடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. பிரியமானவர்களே, தூய்மை என்ற சொல்லின் பொருள் நமக்கு தெரியும். உட்புற தூய்மை, வெளிப்புற தூய்மை என 2 வகைகள் இருப்பது நமக்கு தெரியும். இதில் மனிதர்களாகி நாம் அதிக கவனம் செலுத்துவது வெளி தூய்மையில்தான். முகம் அழகாக இருக்க வேண்டும், நான் அணியக்கூடிய ஆடைகள் அழகாக இருக்க வேண்டும், என்னுடைய வீடு அழகாக இருக்க வேண்டும், நான் செல்லக்கூடிய பாதை தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வெளிப்புற தூய்மையிலே மிக கவனத்தோடு நாம் இருக்கின்றோம். இது நாம் அறிந்த ஒன்றுதான். ஆனால் பிரியமானவர்களே, உட்புற தூய்மையை பற்றி, உள்ளத்தில் தூய்மையாய் இருப்பதை பற்றி நாம் பல நேரத்தில் மறந்து போய்விடுகின்றோம். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு உட்புற தூய்மைதான் மிக மிக அவசியம் என்று சொல்லுகிறார். மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரம் 15வது வசனத்திலே, மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். ஆக நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய தீய சிந்தனைகள் தான் நம்மை தீட்டுப்படுத்துகின்றன என்று அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆக தூய்மையான உள்ளத்தை கொண்டவர்களால் மட்டும்தான் தூய்மையான வாழ்வு வாழ முடியும் என்பதை மிக அருமையாக நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்திய தத்துவ இயலில், இந்தியன் பிலாசபியில் குகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். குகம் அப்படி என்றால் என்ன? அகம் நோக்கிய பயணம், உள்ளத்தை நோக்கிய பயணம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை நோக்கிய பயணம்தான் குகம் என்ற வார்த்தைக்கான பொருள். யார் ஒருவர் தங்கள் அகத்தை நோக்கி பயணிக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்வை கடவுளுக்கு உகந்ததாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள். தாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுகின்றார்கள். தாங்கள் எதற்காக இந்த உலகத்திலே பிறந்தோம் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். ஆக அகம் நோக்கிய பயணம் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. இந்த நற்செய்தியிலே இயேசு சொல்லக்கூடிய இந்த தீய எண்ணங்கள், தீய காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றனவா? நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் அதை நாம் அகற்ற வேண்டும் என்று இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, விவிலியத்திலே பல இடங்களில் நாம் கடவுள் தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். எப்படி வெளிப்படுத்துகிறார்? தந்தையாக, தாயாக, அரசராக, மீட்பராக, துன்பத்திலே உடன் இருப்பவராக, மகிழ்ச்சியை தரக்கூடியவராக என்று பல நிலைகளில் கடவுள் தன்னை வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்.
லேவியர் நூல் 19வது அதிகாரம் 1வது வசனத்திலே, ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் என்று அவர் சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். தூய்மை இல்லை என்றால் நாம் கடவுளை நெருங்கி செல்லவே முடியாது பிரியமானவர்களே. ஏனென்றால் அவர் தூய்மையாக இருக்கிறாரே. அந்த தூய்மை நிலை நமக்கு வந்தால்தான் நாம் அவரோடு இணைந்து அவருடைய அனுபவத்தை பெற முடியும், அவருடைய அன்பை சுவைக்க முடியும். இதுதான் திருப்பாடலிலே 34வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள். இதுதான் சுவைத்து பார்ப்பது. தூய்மையான வாழ்பவர்கள்தான் ஆண்டவரை சுவைக்க முடியும் பிரியமானவர்களே. இன்றைய நாளில் நாம் புனித லூர்து அன்னையினுடைய விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே நான் மேற்கூறிய காரியங்களை செய்து காண்பித்தார். அகம் நோக்கிய பயணத்தை அன்னை மரியாள் செய்தார். எப்பொழுது செய்தார்? லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுள் கபிரியேல் வானதூதரை அனுப்பி கடவுளுடைய திட்டத்தை அறிவிக்கிறார். அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்கின்ற வார்த்தையை கேட்டவுடனே அன்னை மரியாள் என்ன செய்கிறார்? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றா சொன்னார்? இல்லை, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று சிந்தித்து கொண்டு இருந்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. எதற்காக கடவுள் பேசுகிறார்? என்னுடைய உள்ளத்தில் இருப்பது என்ன? என்னுடைய உள்ளத்திலே கடவுள் என்ன பேச விரும்புகின்றார் என்பதை எல்லாம் அவர் சிந்தித்து பார்க்கின்றார். அப்பொழுது மட்டுமல்ல பிரியமானவர்களே, தொடர்ந்து அவருடைய வாழ்வில் எல்லாம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர் செய்யக்கூடிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 19 நாம் வாசிக்கின்றோம், இயேசு பிறந்திருக்கிறார். இயேசுவினுடைய பிறப்பு செய்தியை வானதூதர்கள் இடையர்களுக்கு அறிவிக்கின்றார்கள். இடையர்கள் வந்து பார்க்கின்றார்கள். பார்த்த பிறகு தங்களுக்கு வானதூதர்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அன்னை மரியாள் செய்த காரியம் என்ன? மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்வில் நிகழக்கூடிய அனைத்தும் கடவுளுடைய காரியங்கள் தானா? கடவுளுடைய திருவுளத்தை நான் எப்படி நிறைவேற்ற முடியும், எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எல்லா கேள்விகளையும் உள்ளத்திலே பதித்து வைத்து கொண்டிருந்து அதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்கக்கூடியவராக, அதை நிறைவேற்றக்கூடியவராக அன்னை மரியாள் இருந்தார். இதுதான் அகம் நோக்கிய பயணம் பிரியமானவர்களே. இந்த உலகத்திலே வெளிப்புற காரியங்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். வெளிப்புற காரியங்கள் நமக்கு அதிகம் கிடைக்காவிட்டால் வேதனையிலே மூழ்கி போகின்றோம். ஆனால் கடவுளுடைய அன்பு நமக்கு இருக்கிறதா? கடவுளுடைய இரக்கம் எனக்கு கிடைக்கிறதா? கடவுளுடைய ஆசீர்வாதம் என்னுடைய குடும்ப பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றதா என்கின்ற கேள்விகளை எல்லாம் நாம் எழுப்பி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? கண்டிப்பாக இல்லை என்கின்ற பதில் தான் உங்களால் சொல்ல முடியும். என்னை உட்பட நான் சொல்லுகின்றேன். ஆக கடவுளுடைய ஆசீர்வாதங்களை மட்டும் நாடி வரக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது, கடவுளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அதற்கு நாம் அகம் நோக்கிய பயணத்தை செய்துதான் ஆக வேண்டும் பிரியமானவர்களே. இரண்டாவதாக அன்னை மரியாள் தூய்மையான வாழ்வு வாழ்ந்தார். அவருடைய தூய்மையான வாழ்வை பார்த்துதான் ஆண்டவரே தன்னுடைய திட்டத்தை அன்னை மரியாளுக்கு அறிவிக்கிறார். இதோ ஒரு மகனை நீ பெற்றெடுக்க போகிறாய். அப்ப பாருங்களேன், எவ்வளவு தூய்மையானவராக அன்னை மரியாள் இருந்திருக்க வேண்டும். நாம் சொல்லுகின்றோம், திருவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்தவர் அன்னை மரியா என்று. ஆக அவருடைய பிறப்பிற்கு முன்பாகவே கடவுளுடைய திட்டம் அவருக்கு இருந்தது. அவர் தூய்மையானவராக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பினார், உண்மைதான். கடவுள் அதற்கான காரியங்களை செய்தார், உண்மைதான். ஆனால் அன்னை மரியாள் அதை தன்னுடைய வாழ்வில் அனுபவிக்க வேண்டும் அல்லவா? தூய்மையான வாழ்வு நான் வாழ வேண்டும் என்பதை உணர வேண்டும் அல்லவா? அன்னை மரியாள் செய்தார் பிரியமானவர்களே. அந்த காரியங்கள் தான், அந்த செயல்கள் தான் அன்னை மரியாளை உயர்த்தியது. ஆக இந்த நாளில் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது இரண்டு காரியங்கள். ஒன்று, நாம் பாவிகள், தவறு செய்பவர்கள் என்பதை உணர வேண்டும். அந்த உணர்வு இரண்டாவது காரியத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அது என்ன? தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்று.
அன்னை மரியாள் செய்து காண்பித்தார். தன்னுடைய வாழ்வில் நாமும் செய்வதற்கு ஆண்டவர் விரும்புகின்றார். எனவே அகம் நோக்கி பயணம் செய்வோம், நம் உள்ளத்தில் இருப்பதை அறிந்து கொள்வோம், தூய்மையான வாழ்வு வாழ்வோம். அதற்கான வரத்தை இறைவன் தந்திட இந்த பணியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய இறை வாசகத்தின் வழியாக தூய்மையாய் வாழ இறைவன் அழைப்பு விடுத்திருக்கிறார். அன்னை மரியாள் தூய்மையாய் வாழ்ந்து வெற்றி கண்டிருக்கிறார். அவர் வழியிலே நாமும் தூய்மையாய் வாழ இறைவன் அருள் வேண்டி நம்முடைய மன்றாட்டுக்களை விண்ணகத் தந்தையை நோக்கி எழுப்புவோம். உண்மையின் உறைவிடமே இறைவா, அன்பின் உண்மையான முகம் இரக்கம். அதை செயல்படுத்துகையில் நாம் இயேசுவின் சீடர்களாக மாறுகிறோம் என்னும் கருத்தை ஏற்று ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகியோர் அன்பின் வழியில் நடந்து இயேசுவின் சீடர்களாக வாழ தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலையின் நாயகனே இறைவா, மக்களால் மக்களை ஆள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள், தொண்டர்கள் மனிதநேய மாண்பினை பிரதிபலித்து நேரிய வழியில் வாழ்ந்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றி வழிநடத்த தேவையான வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரபஞ்சத்தின் பேரன்பு இறைவா, செயற்கையின் பயன்பாட்டால் அழிந்து போய் கொண்டிருக்கும் இயற்கை உலகை இனி நேசித்து பேணி காத்து மீட்டெடுக்க வேண்டி நல்மணம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் காத்து வாழ்வளிக்கும் இறைவா, எம் பங்கிலுள்ள இளைஞர்களும் படித்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களும் பெரியோர்கள் காட்டும் வழிநடத்துதலை ஏற்று தூய்மையான வாழ்வு வாழ வேண்டுமென்று மன உறுதி கொண்டவர்களாய் வாழ வரமருள வேண்டுமென்று மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதோ உமது அடிமை என்று தன் வாழ்வையே உமக்களித்த அன்னை மரியாளை போன்று இப்பங்கு மக்களாகிய நாங்களும் உலக தீமைகள், சோதனைகள், நோய்கள் வரும்பொழுது ஆண்டவரின் துணையை நாடும் தெய்வ பயத்தை எமக்கு தந்தரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல் ஆயனே இறைவா, உம் நற்செய்தியை பரப்புவதில் எமக்கும் பங்கு உண்டு என்ற நல் உள்ளம் கொண்டு இங்கு வருகை தந்து மாதா டிவியின் வழியாக நற்செய்தியை உலகிற்கு கொண்டு செல்லவிருக்கும் இவர்களையும் இவர்களின் குடும்பங்களையும் உம் அருள் ஆசீரால் நிரப்ப வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் அமைதியாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய அழைப்பாகிய தூயவர்களாக வாழுங்கள் என்பதை ஏற்று வாழ்ந்திட எங்களுக்கு அருள்வரங்கள் பொழிய வேண்டுமாய் உம்மை நோக்கி எழுப்பியுள்ள இந்த மன்றாட்டுகளுக்கெல்லாம் கனிவோடு செவிசாய்த்தருளும். இன்னும் நாங்கள் தூய்மையாக வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து அருள்வரங்களையும் கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இப்பழியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாய் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபேன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலுகொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் ஏழாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும். எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்து உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஏழாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு